ஹே மை ஃபேமிலிஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நீங்கள் எல்லாருமே என்னை கமெண்ட்டில் கதற விட்ட சீரீஸ் தான் பார்க்க போகிறோம். அதான் நேருக்கு நேர் எபிசோட் 5. இந்த சீரீஸ் நான் பண்ணலைன்ட்டு எல்லாரும் என்கிட்ட கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க. எவ்வளோ நாள் ஆச்சுக்கா, எத்தனை நாளாக கேட்டுட்ருக்கோம், பண்ணுங்க பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி. சரி வாங்க, இப்போ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் எபிசோட் 5க்குள்ளே போயிடலாம். இதுக்கு முன்னாடி இருக்கிற எபிசோட்லாம் நீங்கள் இன்னும் பார்க்கலாட்டி பிளேலிஸ்ட்டில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். எபிசோடோட ஸ்டார்டிங்கேவும் நம்ம பேட்டை தான் காமிக்கிறாங்க. பேட் வந்து பிரேமோட வீட்டில் தானே லாஸ்ட் நைட் ஸ்டே பண்ணியிருந்தான். இப்போயும் அங்கே தான் இருக்கான். இவன் எந்திரிக்கும் போதேவும் நல்லா தீஞ்ச ஸ்மெல் வருது. என்னடா ஸ்மெல்லு அப்படிங்கிற மாதிரி மோந்து மோந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். அடே வீடு பற்றிக்கிட்டு எரியுதா, நெருப்பு பிடிச்சிருச்சுடா அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டேவும் நம்ம பிரேம் கிட்ட வந்து சொன்னால், பிரேம் வந்து அங்கே பிரேக்ஃபாஸ்ட் எதாலுமே ரெடி பண்ணிகிட்டு இருக்கான். இவன் இருந்துட்டு சொல்கிறா, அடே லூசு பயல, என் வீடு எரிஞ்சுன்னா உன் வீடு சேர்ந்து தானே எரியும், கொஞ்சமாவது அறிவு இருக்கடா, அறிவோடு பேசுகிற அப்படிங்கிற மாதிரி பிரேம் வந்து பேட் கிட்ட சொல்லிகிட்டு இருக்க. பேட் பையன் நம்ம பிரேம் ரெடி பண்ணி வச்ச சாண்ட்விச் எடுக்க போகிறான். இவன் இருந்துட்டு அது என்னோடது, எடுக்காதடா அப்படிங்கிற மாதிரி அவன் கையிலேயே பட்டுன்ட்டு ஒன்று வைக்கிறான் நம்ம பிரேம். பேட் இருந்துட்டு அப்போ எனக்கு எங்கடா அப்படிங்கிற மாதிரி கேட்க, நம்ம பிரேம் இருந்துட்டு, நீ என்ன என்னோட ஒய்ஃபா, நான் ஏன்டா உனக்காண்டி பிரேக்ஃபாஸ்ட் பண்ணணும், நீயே பண்ணிக்கடா உனக்கு வேணும்னா அப்படிங்கிற மாதிரி பிரேம் வந்து பேட் கிட்ட சொல்லிட்டு அந்த பக்கமாக திரும்புகிற கேப்லேயே பையன் அவனோட சாண்ட்விச் எடுத்து தின்னுட்டான். இவன் இருந்துட்டு, நான் ஒன்றும் உன்னோட ஒய்ஃப்லாம் கிடையாது, உன்னோட ஒய்ஃபாக இல்லாமலேவும் உன்னோட சாண்ட்விச்லாம் நான் என்னால் எடுத்து சாப்பிட முடியும் அப்படிங்கிற மாதிரி பேட் வந்து பிரேம் கிட்ட சொல்கிறான். பிரேமுக்கு கடுப்பாது. பேட்டும் தேங்க்யூ சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கான். பிரேம் இருந்துட்டு, சரி ஓகே, சாப்பிட்டெல்லாம் முடிச்சிட்டியா, சாப்பிட்டு முடிச்சிட்டேன்னா முதல்ல இங்கேருந்து உன்னோட ரூமுக்கு கிளம்பு அப்படிங்கிற மாதிரி பிரேம் வந்து பேட் கிட்ட சொல்ல, பேட் இருந்துட்டு, அது முடியாதே, ஏன்னாப்பா இன்னும் என்னோட ரூம்க்கே கொண்டு வந்து கொடுக்கல, என்னை வெளியே துரத்தி வெயிட் பண்ண வைக்கிற அளவுக்கு நீ அவ்வளோ கொடூரமானவெல்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி நம்ம பிரேம் நம்ம பேட் சொல்ல, பிரேம் இருந்துட்டு, ஒழுங்கு மரியாதையாக வெளியே போடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். பேட் இருந்துட்டு, ப்ளீஸ்டா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, பிரேம் போடா வெளியே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவன் இருந்துட்டு ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி அவன் கன்னத்தில் க்யூட்டாக கையை வச்சு சொல்ல, நம்ம பிரேமும் சிரிச்சுட்டு, டேய் உனக்கு யாரா சொன்னது இப்படி வச்சா க்யூட்டாக இருக்கேன்ட்டு அப்படிங்கிற மாதிரி பிரேம் வந்து பேட் கிட்ட சொல்ல, பேட்டும் இருந்துட்டு, இது அழகாக இருக்கிறதுனால தானே நீ சிரிக்கிற, இப்போ இது ஒர்க் பண்ணலையா என்ன, நான் மறுபடியும் வெளியே போய் தான் ஆகணுமா அப்படிங்கிற மாதிரி பேட் வந்து பிரேம் கிட்ட கேட்க, பிரேம் இருந்துட்டு, சரி சரி ஓகே, இங்கேயே இருந்து தொலை, இங்கேயே இருக்கிறேன்னா இந்த பாத்திரம் எல்லாத்தையுமே கழுவி வச்சிரு, அப்புறம் இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னா என்னோட திங்ஸ் எதுலேயுமே நீ கை வைக்கக்கூடாது, அது எனக்கு சுத்தமாக பிடிக்காது, உனக்கு புரிஞ்சுதா அப்படிங்கிற மாதிரி பிரேம் வந்து பேட் கிட்ட சொல்ல, பேட்டும் இருந்துட்டு, ஓகே ஓகே எனக்கு புரியுது மிஸ்டர் டெம்பிள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இவனும் இருந்துக்கிட்டு, இங்கே பாரு, ஒழுங்காக எல்லாத்தையுமே சுத்தமாக க்ளீன் பண்ணி வைக்கிற, என்னோட பொருள் ஏதாவது தொட்டன்ட்டு வையேன், அப்புறம் இருக்குடா மவனே உனக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம பிரேம் வந்து பேட் கிட்ட சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறான் அவனோட காலேஜுக்கு. அவன் போனதுக்கப்புறம் இவன் சும்மா இல்லாமல் அவனோட டிராயிங் புக்கை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். அதில் நிறைய டிராயிங்ஸாக வரைஞ்சி வச்சுருக்கான் நம்ம பிரேம். அதுலேயும் குறிப்பாக நம்ம பேட் சம்மந்தப்பட்ட நிறைய டிராயிங்ஸாகவும் நம்ம பிரேம் வந்து வரைஞ்சி வச்சுருக்கானா. இது எல்லாத்தையுமே பேட் பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருக்கா. சிரிச்சிட்டு இவனுக்கு என்னதான் ஆச்சு, ஏன் இந்த மாதிரி வரைஞ்சி வச்சுருக்கான் அப்படிங்கிற மாதிரி அந்த டிராயிங்ஸ் அப்படியே ஒவ்வொன்றா புரட்டி புரட்டி பார்த்துக்கிட்டே இருக்கான். இவன் இப்படி பார்த்துட்டே இருக்கும்போது கரெக்டாக நம்ம பிரேம் கிட்ட இருந்து கால் வருது. இவன் ஒரு நிமிஷம் பயந்து போயிடுறான். நான் அவனோட பொருளை தொட்டதுக்கு தான் அவன் இப்போ கால் பண்ணுறானா அப்படிங்கிற மாதிரி பதறி போயிட்டு, டேய் நானும் உன்னோட பொருள் எதையுமே தொடவே இல்லை தெரியுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம பேட் வந்து பிரேம் கிட்ட சொல்ல, பிரேம் இருந்துட்டு, டேய் நீ என்னமோ திலவாரித்தனம் பண்ணி வச்சிருக்க, அதனால தானே இப்படி பேசுகிற, அதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு இப்போ உங்ககிட்ட இருந்து ஒரு ஹெல்ப் வேணும், அதை மட்டும் பண்ணுறியா, என்னோட கான்செப்ட்க்கு தேவையான சாங்ஸ் வந்து அங்கே என் லேப்டாப்பில் இருக்குது, அதை வந்து காப்பி பண்ணிட்டு வந்து என்னோட ஃபேக்கல்ட்டியில் கொடுக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி பிரேம் வந்து பேட் கிட்டக்கு சொல்ல, பேட்டும் இருந்துட்டு சரி ஓகே நான் பண்ணுறேன், ஒரு நிமிஷம் வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு லேப்டாப்போட பாஸ்வேர்டை கேட்குறான். இவனும் இருந்துட்டு ஓகேன்னு சொல்லிட்டு பாஸ்வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டரான பி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்புறம் என்ன நினச்சான்னு தெரியல, அப்படியே ஸ்டாப் பண்ணுறான். இவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நம்ம பேட் இருந்துட்டு, பீக்கு அப்புறம் என்னடா அவ்வளோதானா சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி பேட் வந்து பிரேம் கிட்ட கேட்க, பிரேம் தாங்கிக்கிட்டேவும் அவனோட லேப்டாப் பாஸ்வேர்டை சொல்கிறான். இவனும் பாஸ்வேர்டை ஃபுல்லாக போட்டு பார்த்தா அது வந்து பிரேம் ஸோ கூல் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கு. இதனால தான் பையன் தயங்கினான் போல். இதை பார்த்த உடனேவும் நம்ம பேட் வந்து சிரிக்க ஆரம்பிக்கிறான். அவனை பிடிச்சி கலாய்க்க ஆரம்பிக்கிறான். நம்ம பிரேம் இருந்துட்டு, போதும் போதும் என்ன கலாய்ச்சதை ஸ்டாப் பண்ணிவிட்டு அதில் ஃபோல்டரில் போய் அந்த சாங்ஸை காப்பி பேஸ்ட் பண்ணி எனக்கு அந்த பென் டிரைவரை கொண்டு வந்து என்னோட ஃபேக்கல்ட்டியில் கொடு, யாருக்கிட்டையும் மாட்டாமல் கொண்டு வந்து கொடு, உனக்கு புரியுதா அப்படிங்கிற மாதிரி பிரேம் வந்து பேட் கிட்ட சொல்ல, பேட்டும் இருந்துட்டு,
ஆ, எனக்கு புரியுது பிரின்ஸ் ஸோ கூல் அப்படின்ட்டு. இவன் அவன் கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். அவன் இருந்துட்டு, சரிடா ஃபோன வை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன கட் பண்ணிட்டு, முதல்ல என்னோட பாஸ்வேர்ட சேஞ்ச் பண்ணணும்ப்பா அப்படிங்கிற மாரி புலம்பிட்டு இருக்கான். இங்க அவன் ஃபோனெல்லாம் கட் பண்ணிட்டு லேப்டாப்ப பார்த்தா, அதில நெறைய ஃபோட்டோஸா இருக்கு. அந்த நெறைய ஃபோட்டோஸ்ல நம்ம பேட்டோட ஃபோட்டோஸும் இருக்கா, அத பார்த்தோன்னேவும் இவனுக்கு ரொம்ப ஹேப்பியா இருக்கு. பரவாயில்லையே என்னோட ஃபோட்டோஸும் வச்சிருக்கானே அப்படிங்கிற மாரி ஹேப்பியா பார்த்துட்டு இருக்கான். அப்புறம் அந்த சாங்ஸ் எல்லாத்தையுமேவும் காப்பி பண்ணிட்டு நம்ம பேட் வந்து பிரேம பார்க்கறதுக்காண்டி அவனோட ஃபேக்கல்டிக்கு வந்துட்டு இருக்கான். அவன் தான் அத்தன தாட்டி சொன்னான், "ஃபேக்கல்டிக்கு வரும்போது கொஞ்சம் பார்த்து பத்திரமா வாடா, யாரு கண்ணுலயும் பட்றாத" அப்படிங்கிற மாரி நம்ம பிரேம் அத்தன தாட்டி சொன்னான். சொல்லும்போதெல்லாம் "ஓகேடா எனக்கு புரியுது, நான் பத்திரமா வந்துடுறேன்" அப்படிங்கிற மாரி சொன்னவன், இப்ப ஃபேக் கண்ணுல மாட்டிட்டான். அவன் இருந்துட்டு, "டேய் அங்க போறது பேட் தானே, அவன் நம்ம ஃபேக்கல்டில என்ன பண்றான்?" அப்படிங்கிற மாரி இவங்களுக்கு டவுட் ஆயி, இவங்க வந்து அவன் பின்னாடியே போயிட்டுருக்கான். அவன் அவன் பாட்டுக்கு அசால்ட்டா, "எனக்கென்ன எவன் வந்தாலும் பார்த்துக்கலாங்கிற" மாரி அவன் போயிட்டுருக்கான். இவன் இப்படி போயிட்டுருக்க, பின்னாடி இருந்து நம்ம பேட்ட ஒரு கை வந்து இழுக்குது. அங்கருந்து நம்ம பசங்க இவன பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்களா, அவங்க வந்து பார்த்தா இவன அளக்கணும். "டேய் எங்கடா போய் தொலைஞ்சான் இவன்?" அப்படிங்கிற மாரி கேட்க, அவங்கள இருந்துட்டு, "எனக்கு தெரியாதா மச்சான், வாடா அந்த பக்கமா போய் தேடலான்ட்டு" அந்த பக்கமா போயிட்டாங்க. இழுத்தது யாருன்ட்டு பார்த்தா நம்ம பிரேமு. பிரேம் இருந்துட்டு திட்டுறான். போதுன்னு சொல்லிட்டு அங்கருந்து ஓடி போயிடுறான். அவன் போனதுக்கப்புறம் இங்க இருந்துட்டு பேட் கிட்ட, "இங்க என்ன நடக்குது? 2 பேரும் கொஞ்சம் ஓவரா லவ்லி டவ்லியா பண்ணிட்டுருக்கீங்க" அப்படிங்கிற மாரி இங்கு வந்து பேட் கிட்ட கேட்க, பேட் இருந்துட்டு, "லவ்லி டவ்லியாவா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீ இங்க என்ன பண்ணிட்டுருக்க?" அப்படிங்கிற மாரி பேட் வந்து இங்கு கிட்ட கேட்க, இங்க இருந்துட்டு, "டேய் டாபிக்லாம் சேஞ்ச் பண்ணாத" அப்படிங்கிற மாரி சொல்லி பேசிட்டு இருக்க. மறுபடியும் நம்ம பிரேம் வரான். பிரேம் வந்து, "என்னோடது குட்றா" அப்படிங்கிற மாரி கைய நீட்டிட்டு இருக்க. அவனும் இருந்துட்டு அவனோட பென் டிரைவ எடுத்து குடுத்துடுறான். அவனும் வாங்கிட்டு, "இங்க பாரு இன்னொரு தாட்டி என் பொருள தொடாத" அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். இவன் இருந்துட்டு நம்ம இங்கு கிட்ட, "அவனெல்லாம் பெருசா கண்டுக்காத" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, "நான் கேட்டதுக்கு இன்னும் பதிலே சொல்லலையே, நீ இங்க என்ன பண்ற?" அப்படிங்கிற மாரி நம்ம பேட் வந்து இங்கு கிட்ட கேட்டு பேசிட்டு இருக்கான். இது எல்லாத்தையுமேவும் நம்ம பிரேம் அங்க கொஞ்சம் தூரம் தள்ளி நின்னு பார்க்குறான். அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஒரு மாரி பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். பேசியெல்லாம் முடிச்சுட்டு 2 பேரும் சாப்பிட்றதுக்காண்டி வெளிய வந்திருக்காங்க. இந்த ரோட் சைட் ஃபுட் இருக்குல்ல, அங்க தான் வந்திருக்காங்க. நம்ம இங்க்குக்காண்டி நம்ம பேட் தான் ஃபுட் வந்து ஆர்டர் பண்றான். என்ன வேணும் அப்படிங்கிற மாரி கேட்க, இங்க் இருந்துட்டு நூடுல்ஸும் அந்த 3 மீட் பாலும் வேணும் அப்படிங்கிற மாரி ஆர்டர் பண்றான். இவ சொல்றது வந்து நம்ம பிரேம் வந்து ஆர்டர் பண்ணுவான் இல்லையா, அந்த மாரி சொல்ல நம்ம பேட்டுக்கு வந்து சிரிப்பு வந்துருது. இவன் சிரிக்க அவ இருந்துட்டு, "இப்ப எதுக்கு சிரிக்கிற?" அப்படிங்கிற மாரி கேட்க, அதுக்கு பேட்டும் இருந்துட்டு, "இல்ல இந்த மாரி யாரும் ஆர்டர் பண்ண மாட்டாங்கன்னு நெனச்சேன்" அப்படிங்கிற மாரி நம்ம பேட் வந்து இங்க்கிட்ட சொல்ல, இங்க் இருந்துட்டு, "ஏன் இந்த மாரி வேற யாராவது ஆர்டர் பண்ணுவாங்களா என்ன? யார் பண்ணுவாங்க?" அப்படிங்கிற மாரி இங்க் வந்து நம்ம பேட் கிட்ட கேட்க, பேட் இருந்துட்டு, "ஆ அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் போ" அப்படிங்கிற மாரி சொல்லிடுறான். அந்த கடைக்காரர் இருந்துட்டு நம்ம பேட் கிட்ட நம்ம இங்க பார்த்துட்டு, "அது யார்ப்பா உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டா என்ன?" அப்படிங்கிற மாரி கேட்குறாரு. நம்ம பேட்டும் இருந்துட்டு, "ச்சே ச்சே இன்னும் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் ஆகல. கேர்ள் ஃப்ரெண்ட் ஆனா சொல்றேன்" அப்படிங்கிற மாரி பேசிட்டே இருக்க, அவன் ஆர்டர் பண்ண ஃபுட்டும் ரெடி ஆயிருச்சு. ஃபுட்ட வாங்கிட்டு நம்ம பேட்டும் வந்துட்டான். பேட் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க, இங்க் இருந்துட்டு பார்க்குறா. இங்க் இருந்துட்டு நம்ம பேட் கிட்ட சொல்றா, "சாருக்கு இப்ப டேபிள் மேனர்ஸ்லாம் வந்துருச்சு போலயே" அப்படிங்கிற மாரி சொல்ல, நம்ம பேட்டும் இருந்துட்டு சொல்றான், "ஆமா, பின்ன நான் வளர்ந்துட்டேன்ல, கொஞ்சமாவது டேபிள் மேனர்ஸோட சாப்பிடணும்ல" அப்படிங்கிற மாரி பேட் வந்து இங்க் கிட்ட சொல்ல, இங்க்கும் இருந்துட்டு, "ஆமாமா, இப்பல்லாம் யாரோ அவங்க லுக்க நெனச்சு வொரி பண்றாங்க போலயே" அப்படிங்கிற மாரி சொல்ல, இவனும் இருந்துட்டு, "நான் தான் ஏற்கனவே ஹாட்டா இருக்கேனே, அப்புறம் ஏன் நான்லாம் அதெல்லாம் நெனச்சு வொரி பண்ணணும்? நான்லாம் அதெல்லாம் நெனச்சு வொரி பண்ணலப்பா" அப்படிங்கிற மாரி இவன் வந்து இங்க் கிட்ட சொல்ல, இங்க் இருந்துட்டு, "உண்மைய சொல்லணும்னா நீ ஸ்கூல் படிக்கும்போதுலேருந்தே ஹாட்டா தான்ப்பா இருக்க" அப்படிங்கிற மாரி இங்க் வந்து பேட் கிட்ட சொல்ல, பேட் இருந்துட்டு, "அப்படியா? இன்னும் வேற ஏதாவது இருக்கா? இருந்தா சொல்லு" அப்படிங்கிற மாரி அப்படியே ஜாலியா சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருக்காங்க 2 பேரும் அன்னைக்கு நைட்டு. அப்புறம் பேட் ஒரு வழியா சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டான். வீட்டுக்கு வந்துட்டு அங்க நடந்த எல்லாத்தையுமேவும் நம்ம பேட் வந்து ஃபா கிட்ட சொல்ல, ஃபா இருந்துட்டு, "இங்க பாரு அவங்க உன்ன ஹாட்டுன்னு சொன்னாங்கன்னா, அதுக்கு காரணம் அவங்களுக்கு உன்ன புடிச்சிருக்குன்ட்டு அர்த்தம் இல்ல. நீ ஓவரா இமேஜினேஷன் பண்ணாத. இமேஜினேஷன் பண்றத ஸ்டாப் பண்றா அண்ணா" அப்படிங்கிற மாரி ஃபா வந்து பேட் கிட்ட சொல்ல, பேட் இருந்துட்டு, "நான் ஒண்ணும் இமேஜினேஷன்லாம் பண்ணல. எனக்கு அப்படிதான் சென்ஸ் ஆகுது" அப்படிங்கிற மாரி நம்ம பேட் வந்து ஃபா கிட்ட சொல்ல, ஃபா இருந்துட்டு, "இங்க பாரு நீ போன தாட்டி இப்படிதான் சொல்லிட்டு போய் என்ன ஆச்சுன்ட்டு உனக்கு தெரியும்ல" அப்படிங்கிற மாரி
வந்து பேட் கிட்ட சொல்ல, பேட் இருந்துட்டு, நீலாம் நிஜமாவே என்னோட தங்கச்சி தானா?" அப்படிங்கிற மாரி கேட்குறான். அதுக்கு அவளும் இருந்துட்டு, "நான் நிஜமாவே உன்னோட தங்கச்சி தான். உன்னோட தங்கச்சியா இருக்கிறனால தான் இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்க. பொண்ணுங்க கிட்ட எப்படி நடந்துக்கணுன்ட்டு உனக்கு சுத்தமா தெரியவே தெரியாதுடா நடந்துக்கிறதுக்கு." அப்படிங்கிற மாரி வந்து பேட் கிட்ட சொல்ல, பேட்டும் இருந்து, "இப்ப நான் என்னதான் பண்றது? நான் உடனே ஒரு முடிவு எடுத்தே ஆகணும்." அப்படிங்கிற மாரி பேட் வந்து இங்க் கிட்ட சொல்ல, இங்க் இருந்துட்டு, "இங்க பாருடா அண்ணா, ஃப்ரெண்ட் கிட்ட டேட்லாம் பண்ணாத. அது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். ஆனா அந்த ஃப்ரெண்ட் இங்க்னா எனக்கு ஓகே. நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்." அப்படிங்கிற மாரி பேட்டும் பேசிட்டு இருக்காங்க. இந்த சீன் இங்க கட் பண்ணா, அப்புறம் நெக்ஸ்ட் டே 2 பேரும் டெசர்ட் சாப்பிடுறதுக்காண்டி வெளிய வந்திருக்காங்க. அங்க வந்துட்டு டெசர்ட் இதெல்லாமே ஆர்டர் பண்ணியிருக்காங்க போல. ஆர்டர் பண்ண டெசர்ட்டும் வர, இங்க் இருந்துட்டு நம்ம பேட் கிட்ட, "இந்த மாரி இந்த டெசர்ட்டோட என்ன நெறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்து குடுக்க முடியுமா?" அப்படிங்கிற மாரி கேட்க, பேட்டும் இருந்துட்டு, "கண்டிப்பா எடுத்து குடுக்குறேன்." அப்படின்னு சொல்லிட்டு, இங்க வச்சு நெறைய ஃபோட்டோஸா எடுத்துட்டு இருக்கான். இவன் இப்படி ஃபோட்டோஸ்லாம் எடுத்து முடிக்க, அந்த இடத்துக்கு கரெக்ட்டா வரா. வந்தோன்னேவும் நம்ம பேட் கிட்ட, "ஃபோட்டோ எடுக்கிறத விட்டுட்டு நான் சொல்லிக் குடுத்தத ட்ரை பண்ணி பாரு." அப்படிங்கிற மாரி வந்து பேட் கிட்ட சொல்றா. வந்து என்ன சொல்லிக் குடுத்துருப்பான்னா, இங்க்குக்கே தெரியாம இங்க்கோட கைய டச் பண்ணும்போது, இங்க்குக்கு ஏதாவது ஃபீலிங்ஸ் வருதா அப்படிங்கிற மாரி டெஸ்ட் பண்ணி பாரு அப்படின்ட்டு, நம்ம வந்து பேட் கிட்ட ஐடியாவா சொல்லிக் குடுத்துருப்பா. இத வந்து நம்ம பேட்டும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு, அவளுக்கே தெரியாம கேக் எடுக்கிற மாரி அவ கைய லைட்டா டச் பண்ணி பார்க்குறா, ஏதாவது ஃபீலிங்ஸ் வருதான்ட்டு. ஆனா எந்த ஒரு ஃபீலிங்ஸுமே வரல. இதுலயும் பலுப்பாயிட்டான் நம்ம பேட்டு. நம்ம இருந்துட்டு செகண்டாவும் ஒரு ஐடியா சொல்லிக் குடுத்துருப்பா. கண்ணு வந்து பொய் சொல்லாது. கண்ண நேருக்கு நேரா பாரு அப்படிங்கிற மாரி நம்ம வந்து பேட் கிட்ட சொல்ல, பேட்டும் இருந்துட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு, இங்கோட கண்ண பார்த்துக்கிட்டே இருக்கான் நம்ம பேட்டு. இங்க இருந்துட்டு, "என்னடா என்ன ஏன்டா இப்படியே பார்த்துட்டு இருக்க? என் மூஞ்சில ஏதாவது இருக்கா என்ன?" அப்படிங்கிற மாரி இங்க வந்து பேட் கிட்ட கேட்க, பேட் இருந்துட்டு, "இல்ல, இல்ல நான் சொல்ல வந்ததையே மறந்துட்டேன். ஒண்ணும் இல்ல நீ சாப்பிடு." அப்படிங்கிற மாரி பேட் வந்து இங்க கிட்ட சொல்ல, இங்க இருந்துட்டு, "இல்ல நீ பொய் சொல்ற. என் மூஞ்சில ஏதோ இருக்கு போல. அதனால தான் என்னை இப்படி வச்ச கண்ணு வாங்காம பார்த்துக்கிட்டே இருக்க." அப்படிங்கிற மாரி இங்க் வந்து பேட் கிட்ட சொல்ல, பேட் இருந்துட்டு, "ஏம்மா இல்லம்மா தாயி." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கான். இதுலயும் நம்ம பேட் வந்து பல்ப் ஆயிட்டா 2வது விஷயத்துலயும். இருந்துட்டு இங்க் கிட்ட, இந்த மாரி என் பிரதர் என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னான். அவன் கிளாஸ் பிரசிடென்ட்டா, அவனோட யூனிவர்சிட்டிலயும் அவன் தான் ரொம்ப ஹாட்டுன்ட்டு. அப்படி அவன் என்ன உண்மையவா சொல்றான்?" அப்படிங்கிற மாரி நம்ம வந்து இங்க் கிட்ட கேட்க, இங்க் இருந்துட்டு, "எனக்கு அத பத்திலாம் தெரியாது. உனக்கு தெரிஞ்சத விட எனக்கு கம்மி தான்." அப்படிங்கிற மாரி அவ மறுபடியும் பல்ப குடுத்துடுறா. இவ எத மீன் பண்ணி அவகிட்ட கேட்டான்னா, நம்மளுக்கு இப்போ ஒருத்தவங்கள ரொம்ப புடிச்சு போயிருச்சுன்னா, இப்ப நம்மளுக்கு ஒரு ஆக்டரே புடிச்சிருக்குன்ட்டு வச்சுக்கோங்களேன். அந்த ஆக்டர பத்தி புடிச்சது, புடிக்காததுன்ட்டு நம்ம எல்லா விஷயத்தையுமே தெரிஞ்சு வச்சிருப்போம் இல்லையா? அந்த மாரி அவளும் நம்ம பேட்ட பத்தி சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சு வச்சிருப்பாளோ அப்படிங்கிற மாரி தான் நம்ம வந்து இங்கு கிட்ட கேட்டிருப்பா. இங்கு இருந்துட்டு, "எனக்கு தெரியாது, உனக்கு தெரிஞ்சத விட எனக்கு கம்மி தான்னு" சொல்லிட்டு மறுபடியும் பல்ப குடுத்துருப்பா. நம்ம பையனுக்கு அங்க இதெல்லாமே கேட்க கேட்க கடுப்பேறிட்டு இருக்கு. இருந்தாலும் மீசையில மண்ணோட்டலைங்கிற கதையா, மறுபடியும் இன்னொரு தாட்டி டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா? அப்படிங்கிற மாரி நம்ம பேட் வந்து கிட்ட கேட்க, இருந்துட்டு, "ஏன்டா அண்ணா இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் நீ மறுபடியும் டெஸ்ட் பண்ணி பார்க்கணுமா என்ன?" அப்படிங்கிற மாரி வந்து பேட் கிட்ட கேட்க, பேட்டுக்கு கடுப்பாகுது. அப்ப கரெக்ட்டா ஒரு காலும் வருது நம்ம பேட்டுக்கு. பேட்டும் அட்டெண்ட் பண்ணி, ஏதோ வரேன் எனக்கு புரிஞ்சுச்சு." அப்படின்னு சொல்றான். சொல்லிட்டு ஃபோன அப்படியே கட் பண்ணிடுறான். ஃபோன கட் பண்ண நம்ம இங்க இருந்துட்டு, "என்ன விஷயம்?" அப்படிங்கிற மாரி கேட்க, நம்ம பேட் இருந்துட்டு, "இந்த மாரி மியூசிக் ஸ்டாப்ல இருந்து தான் எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க. நான் ட்ரம் ஸ்டிக் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது ரெடி ஆயிடுச்சா வந்து வாங்கிக்க சொன்னாங்க. இப்ப வாங்கலாட்டி 2, 3 நாளைக்கு கடை வந்து க்ளோஸ். ஸோ நான் இப்ப போய் வாங்கியே ஆகணும்." அப்படிங்கிற மாரி பேட் வந்து என்கிட்ட சொல்ல, இருந்துட்டு, "ஏன்டா நான் அத டெலிவரி பண்ண சொல்லலாம்ல. நீயே போய் வாங்கணுமா என்ன?" அப்படிங்கிற மாரி வந்து பேட் கிட்ட சொல்ல, பேட் இருந்துட்டு, "இல்ல நான் போய் செக் பண்ணி வாங்கணும். நீங்க 2 பேர் சாப்பிடுங்க. நான் போயிட்டு சீக்கிரமாவே வந்துடுறேன்." அப்படிங்கிற மாரி பேட் வந்து இங்க்குக்கும் பாய் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். இவங்க 2 பேரும் நல்லா ஜாலியா ஊட்டி விட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த ஷாப்புக்கும் போயிட்டா, அங்க போக அங்க இந்த கடைக்காரர் இருந்துட்டு, "இதோ இரு நான் போய் ட்ரம் ஸ்டிக் எடுத்துட்டு வரேன்னு" சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போயிடுறாரு. இவனும் சரின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற கிட்டார் இதெல்லாமே பார்த்துட்டு, கிட்டார் எடுக்கலான்ட்டு கைய வைக்கிறான். அப்ப இன்னொரு கை வந்து அதே கிட்டார் மேல விழுகுது. "யார்றா?" அப்படிங்கிற மாரி பார்த்தா, நம்ம பிரேம் தான். பிரேம பார்த்தோன்னேவும் நம்ம டக்குன்ட்டு கை எடுத்துடுறான். கை எடுத்துட்டு, "நீ எங்க இங்க?" அப்படிங்கிற மாரி கேட்க, அதுக்கு பிரேம் இருந்துட்டு, "ஏன்டா இங்க நீ மட்டும் தான் வர முடியுமா? என்னாலலாம் வர முடியாதா என்ன?" அப்படிங்கிற மாரி பிரேம் வந்து கிட்ட கேட்க, பேட்டுக்கு கடுப்பாகுது. ஓரமா நின்னுக்கிறான். இவன் இப்படி நிக்க, இவன் ஆர்டர் பண்ண அந்த ட்ரம் ஸ்டிக்கும் வந்துருச்சு. அவர் கொண்டு வந்து அந்த ட்ரம் ஸ்டிக்க நம்ம கிட்டயும் குடுத்துடுறாரு. வாங்கிட்டு நம்ம பிரேமையே பார்த்துட்டு இருக்கான். பிரேமையே கொஞ்ச நேரம் அப்படியே லுக் விட்டுட்டே இருக்க, பிரேம் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு தான் அத நோட் பண்றான். நோட் பண்ணிட்டு அவன பார்க்க, இவன் இந்த பக்கமா திரும்பிக்கிறான். அவன் இருந்துட்டு, "இப்ப இவனுக்கு என்னதான் ஆச்சு?" அப்படிங்கிற மாரி பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்புறம் நம்ம பிரேமுக்கு ஒரு ஃபோன் கால் வருது.
எனக்கு தெரிஞ்ச அந்த ஃபோன் கால் வந்து வேண்ட்டு தான் நினைக்கிறேன். அவன் இருந்துட்டு எங்கடா இருக்க அப்படிங்கிற மாரி கேட்டிருப்பான் போல. இவன் இருந்துட்டு நான் இந்த மாரி மியூசிக் ஸ்டாப்ல இருக்கேன்டா அப்படிங்கிற மாரி சொல்ல, அவன் இருந்துட்டு சரி ஓகேன்னு சொல்லியிருப்பான் போல. இப்படி நம்ம பிரேம் வந்து நம்ம வேகிட்ட பேசிட்டு இருக்க, நம்ம பாட்டு பிரேம் பேசுறதையும் கேட்டுக்கிட்டேவும் அவனையே அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான். நம்ம பிரேமும் ஒரு வழியா பேசி எல்லாம் முடிச்சுட்டான். பேசி எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம பாட்டு இருந்துட்டு பிரேம் கிட்ட, "என்ன நல்ல மூட்ல இருக்க போல, என்ன உன்னோட டேட்டா?" அப்படிங்கிற மாரி கேட்குறான் பாட்டு. பிரேம்க்கு கடுப்பாயிட்டு, "உன்னோட வேலைய மட்டும் பார்த்தா போதும்" அப்படிங்கிற மாரி சொல்லிர்றான். இவன் இந்த மாரி சொல்ல, இவனுக்கு பயங்கர கடுப்பா இருக்கு. கோவமா நின்னுக்கிறான். அப்படி நிக்கும்போது தான் இவன் ஒரு விஷயத்த யோசிச்சு பார்க்குறான். நம்ம வந்து இங்கு கிட்ட ட்ரை பண்ண சொல்லி சில 4 விஷயங்கள்லாவும் நம்ம பேட்டுக்கு சொல்லியிருப்பான்ல. அந்த விஷயத்துல ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன? கையும் கையும் டச் பண்ணும்போது வர அந்த ஸ்பார்க். அந்த ஸ்பார்க் வந்து நம்ம பேட்டுக்கும், இங்க்குக்கும் வரல. இங்க நம்ம பேட்டுக்கும், பிரேமுக்கும் வந்திருக்கு. 2 பேர் டச் பண்ண உடனேவும் ஒரு மாரி பார்த்துருப்பாங்க. 2 பேருமே மாத்தி மாத்தி. நம்ம பிரேம பார்த்துட்டு டக்குன்ட்டு கைய எடுத்திருப்பான். அத அப்படியே திங்க் பண்ணி பார்க்குறான். என்ன அங்க நடக்க வேண்டியதெல்லாம் இங்க நடக்குது அப்படிங்கிற மாரி நம்ம திங்க் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கான். 2வது விஷயம் கண்ண கண்ண பார்க்கறது. அதுவும் இவங்க 2 பேத்துக்கு தான் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. 3வது விஷயம் நம்மளுக்கு புடிச்சவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறது. இப்ப நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம பிரேம் வந்து கால்ல பேசிட்டு இருப்பான். அத கேட்டுட்டு நம்ம பாட்டு இருந்துட்டு பிரேம் கிட்ட என்ன டேட்டா அப்படிங்கிற மாரி கேட்டிருப்பான். அதுக்கு நம்ம பிரேம் இருந்துட்டு உன் வேலைய பாரு அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பான். இது எல்லாத்தையுமேவும் நம்ம வந்து திங்க் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். என்ன அங்க நடக்க வேண்டிய எல்லாமேவும் இங்க நடந்துட்டு இருக்கு. இது சரியில்லையே அப்படின்னு நினைச்சிட்டு பையன் அங்கிருந்து போலான்னு பார்த்தா, பிரேம் முன்னாடி வந்து நிக்கிறான். இவன் இருந்துட்டு இந்த பக்கமா போலான்னு பார்த்தா, அவனும் இந்த பக்கமா போறான். இவன் அந்த பக்கமா போலான்னு பார்த்தா, இவனும் அந்த பக்கமா போறான். இப்படியே 2 பேரும் போகாம வழிய மறிச்சுட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. நம்ம பிரேம்க்கு கடுப்பாயிட்டு, "இப்போ உனக்கு என்னதான்டா வேணும்? ஏன்டா இந்த மாரி பண்ற?" அப்படிங்கிற மாரி பிரேம் வந்து கிட்ட கேட்க, பேட்டுக்கு 4வதா ஒரு விஷயமும் ஞாபகம் வருது. இது எல்லாத்துலயுமே உனக்கு தெரியலனா, 4வதா இந்த விஷயத்த ட்ரை பண்ணி பாருன்ட்டு வந்து பேட்டுக்கு 4வதா ஒரு விஷயம் சொல்லியிருப்பா. அந்த விஷயம் என்னன்னா, அந்த விஷயத்த வந்து நம்ம அங்க இங்கு கிட்ட ட்ரை பண்ணி பார்க்கல. பிரேம் கிட்டயும் ட்ரை பண்ணி பார்க்கல. ஆனா, அது தானா நடந்துகிட்டு இருக்கு. 4வது விஷயம். 4வது விஷயம் என்னன்னா, நம்மளுக்கு புடிச்சவங்க எப்பயுமே நம்மள சுத்தி தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாரி வந்து கிட்ட சொல்லியிருப்பா. இப்ப பிரேமும் சுத்தியே தானே இருக்கான். அதனால பேட்டுக்கு கடுப்பாயிட்டு அவன தள்ளி விட்டுட்டு அங்கருந்து போறான். நம்ம பிரேம்க்கு ஒரு மாரி இருக்கு. இப்ப இவனுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற மாரி பார்த்துட்டு இருக்கான். அங்கருந்து வேகமா வெளிய வந்தவன் ஃபாக்கு உடனே மெசேஜ் பண்ணிட்டான். இந்த மாரி நான் இங்கருந்து கிளம்புறேன். நீயும் வீட்டுக்கு வந்துரு அப்படிங்கிற மாரி மெசேஜ் பண்ணிடுறான். மெசேஜ் பண்ணிட்டு அதையவும் திங்க் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கான் நம்ம பேட்டு. பிரேம் ஒரு வழியா வீட்டுக்கு வந்துட்டான் போல. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சாண்ட்விச் ரெடி பண்ணலான்ட்டு பிரெட்டையும், ஜாமையும் எடுக்குறான். ஜாம பார்த்தா ஜாம் டப்பா காலியா இருக்கு. அதுக்கு பின்னாடி ஒரே ஒரு ஸ்டிக்கி நோட் மட்டும் இருக்கு. அந்த ஸ்டிக்கி நோட்ல இது காலி ஆயிருச்சு நான் உனக்கு புதுசு வாங்கி தரேன் அப்படிங்கிற மாரி நம்ம பையன் எழுதி வச்சிருப்பான் போல. அத பார்த்துட்டு சிரிச்சுட்டேவும் இவன் தான் எத பார்த்தாலும் டிராயிங் பண்ணுவான் இல்லையா? நம்ம எது குடுத்தாலும் அதே மாரி இதையும் டிராயிங் பண்ணலான்னு சொல்லிட்டு அத அப்படியே டிராயிங் பண்ணிட்டே இருக்கான். அப்படி டிராயிங் பண்ணிட்டே இருக்கும்போது அவனுக்கு ஃப்ளாஷ்பேக் ஒண்ணு ஞாபகம் வருது. அந்த ஃப்ளாஷ்பேக் என்னன்னா, நம்ம நம்ம இங்க்கும் அங்க சாப்பிட போயிருந்தாங்க இல்லையா? அப்படி சாப்பிட போன இடத்துல கூட நெறைய ஃபோட்டோஸ் இது எல்லாமே இங்க் எடுக்க சொல்லி நம்ம கூட எடுத்திருப்பா இல்லையா? அப்படி ஃபோட்டோ எடுக்கும்போது நம்ம பிரேமும் அங்க தான் இருந்திருப்பான். அங்க நடந்த எல்லாத்தையுமேவும் நம்ம பிரேமும் பார்த்திருப்பான். அவனுக்கு அதெல்லாம் பார்க்க பார்க்க ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இப்ப இங்க டிராயிங் வரைஞ்சான்ல, அதெல்லாம் நெனச்சு பார்த்துட்டு அந்த டிராயிங் அப்படியே அடிச்சுட்டு ரொம்ப கடுப்பா உட்காந்துருக்கான் நம்ம பிரேமு. இந்த பக்கம் பார்த்தா, வந்து கிட்ட சில அட்வைஸ்லாம் கேட்டுட்டு வந்துட்டுருக்கான். அவன்கிட்ட போயி, இந்த மாரி நம்ம ஹார்ட் ஃபாஸ்ட்டா துடிக்கணும்னா, அது எப்புட்றா முடியும்? அப்படிங்கிற மாரி கேட்க, இருந்துட்டு, அது பேயால மட்டும் தான்டா மச்சான் முடியும் அப்படிங்கிற மாரி வந்து கிட்ட சொல்ல, இருந்துட்டு, டேய் விளையாடாதடா, சீரியஸா கேட்குறேன், சீரியஸா சொல்லு அப்படிங்கிற மாரி வந்து கிட்ட சொல்ல, இருந்துட்டு, நம்மளுக்கு புடிச்சவங்களால மட்டும் தான்டா நம்ம ஹார்ட் வந்து ஃபாஸ்ட்டா துடிக்க வைக்க முடியும் அப்படிங்கிற மாரி வந்து கிட்ட சொல்ல, இருந்துட்டு, டேய் அது எக்ஸைட்மெண்ட்லயும் நடக்கலாம்ல அப்படிங்கிற மாரி சொல்றான் அதுக்கு இருந்துட்டு, "நீ சொல்ற மாரி எக்ஸைட்மெண்ட்லயும் நடக்கலாம்டா. ஒரு விஷயத்த மூலமா உன்னோட ஹார்ட் துடிக்குதா, துடிக்கலையான்ட்டு நம்ம ஷூரா தெரிஞ்சுக்கிறலாம்டா." அப்படிங்கிற மாரி வந்து கிட்ட சொல்ல இருந்துட்டு, "அது என்ன விஷயம்டா? அத சொல்லி தொல." அப்படிங்கிற மாரி சொல்றான். நம்ம இருந்துட்டு, "இப்ப உனக்கு ஜெலஸா இருந்துச்சுன்னா, அப்ப நீ கண்டிப்பா அவங்கள உனக்கு புடிச்சிருக்குன்ட்டு அர்த்தம்டா." அப்படிங்கிற மாரி பேசிட்டு போயிட்டுருக்காங்க 2 பேருமேவும். கிட்டலாம் பேசி முடிச்சுட்டு பிரேம பார்க்கறதுக்காண்டி பிரேமோட ரூம்க்கு வந்திருக்கான். பிரேமோட ரூம்க்கு வந்துட்டு பிரேம் கிட்ட நான் இந்த மாரி உன் ரூம்குள்ள வரலாமா? அப்படிங்கிற மாரி கேட்க, பிரேமும் இருந்துட்டு, "என்ன லூசாடா? இது என்ன உனக்கு ஃபர்ஸ்ட் டைமா? எத்தனையோ தாட்டி முன்னாடியெல்லாம் உள்ளார வந்திருக்கல்ல. இப்ப என்ன இந்த மாரி கேட்குற? உனக்கு என்னதான் ஆச்சு?" அப்படிங்கிற மாரி
பிரேம் வந்து பேட் கிட்ட கேட்க, பேட் இருந்துட்டு அது எனக்கு இயர்ஃபோன் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். இவன் இருந்துட்டு இயர்ஃபோனா அது எங்கே வச்சிருக்கேன்ட்டு எனக்கு தெரியலையே, கொஞ்சம் வெயிட் பண்ணுறியா, நான் அப்புறமேட்டா தேடி எடுத்து கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி பிரேம் வந்து பேட் கிட்ட சொல்ல, பேட் இருந்துட்டு பரவாயில்ல நானே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அவன் ரூம்குள்ளே போகிறான். உள்ளேயும் போயிடுறான். ஆனா நம்ம பேட்டுக்கு ஒரு மாரி இருக்கு. மாரி இல்ல. இப்ப இவனுக்கு ஒரு மாரி இருக்கு. நம்ம பிரேம பார்க்கறதுக்கு. பேட் இருந்துட்டு பிரேம் கிட்ட சரி ஓகே சாப்பிட்டியா இல்லையா? அப்படிங்கிற மாரி கேட்க அவன் இருந்துட்டு, அப்படிங்கிற மாரி சொல்றான். நம்ம பேட் இருந்துட்டு சரி ஓகே இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க? அப்படிங்கிற மாரி கேட்க பிரேம் இருந்துட்டு, நானா சாங்ஸ் வந்து எழுதிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கான். இவன் அவன்கிட்ட பேசிக்கிட்டேவும் அவனோட லேப்டாப் அந்த டேபிள் இருக்கு இல்லையா? அங்க போய் பார்க்குறான். நம்ம பிரேம் வந்து ஒரு பொண்ணு கூட எடுத்த ஃபோட்டோ ஒண்ணு இருக்கு. அத பார்த்துக்கிட்டு இருக்கா நம்ம பேட்டு. இவன் இப்படி பார்க்கும்போது கான் சொன்னது ஞாபகம் வருது. "உனக்கு ஜெலஸா இருக்குன்னா, அப்போ உனக்கு அவங்கள புடிச்சிருக்குன்ட்டு அர்த்தம்." அப்படிங்கிற மாரி கான் சொன்னது நம்ம பேட்டுக்கு ஞாபகம் வருது. பேட் அதெல்லாமே திங்க் பண்ணி பார்த்துட்டு, "இல்லையே, எனக்கு அப்படி இல்லையே." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கான். நம்ம பேட்டுக்கு அங்க பைத்தியமே பிடிச்சிரும் போல இருக்கு. தலையெல்லாம் போட்டு பிச்சிக்கிட்டு இருக்கான். நம்ம பேட் வந்து பிரேம் கிட்ட ஏதோ கேட்க வர, கரெக்ட்டா அப்பன்னு பார்த்து நம்ம பிரேம்க்கு வேகிட்ட இருந்து கால் வருது. நம்ம பிரேம் இருந்துட்டு பேட் கிட்ட ஒரு நிமிஷம் அமைதியா இரு, வந்து கால் பண்றான். பேசி முடிச்சுட்டு எதா இருந்தாலும் பேசலாம் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, நம்ம பிரேம் வந்து கிட்ட பேசிட்டு இருக்கான். 2 பேரும் அந்த சாங்ஸ் இத பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. சாங்ஸ் இதெல்லாமே பேசி முடிச்சுட்டு, நம்ம பிரேம் இருந்துட்டு கிட்ட "நீ வந்து சாட்டர்டே ஃப்ரீயா தானே இருக்க? ஃப்ரீயா இருந்தேன்னா என்னோட வீட்டுக்கு வரியா? அம்மா உன்ன பத்தி கேட்டுட்டே இருக்காங்க. நீ என் கூட டின்னருக்கு வீட்டுக்கு வரியா?" அப்படிங்கிற மாரி பிரேம் வந்து கிட்ட சொல்ல, இருந்துட்டு சரி ஓகே போலான்னு சொல்லியிருப்பான் போல. எத்தன மணி? எங்க வந்து பிக்கப் பண்ணணும்? அப்படிங்கிற மாரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பேசிட்டே இருக்கும்போது, அங்க நம்ம பேட்டுக்கு பயங்கரமா ஜெலஸ் ஆயிட்டுருக்கு. இப்பதான் அவனுக்குள்ள அந்த ஜெலஸ் வந்து லைட்டா எட்டி பாக்குது. ஒரு மாரி அவனுக்கு கடுப்பா பாத்துக்கிட்டே இருக்கான். ஒரு மாரி சத்தம்லாம் குடுத்துட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் பேச விடாம. நம்ம பிரேம் இருந்துட்டு, "அமைதியா இருடா பேசிட்டு இருக்கேன்னு சொல்றேன்ல." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு பேசிட்டு இருக்கான். அப்புறம் பேசியெல்லாம் முடிச்சாச்சு போல. நம்ம பிரேம் வந்து வேகிட்ட பேட் இருந்துட்டு பிரேமிகிட்ட ஓவரா ஜெலஸ் ஆயிட்டு, "என்ன நீங்க 2 பேரும் க்ளோஸ் மாரி தெரியுது." அப்படிங்கிற மாரி சொல்றான். பிரேமும் இருந்துட்டு, "ஆமா, நாங்க 2 பேரும் க்ளோஸ் தான். ஏன்னா அவன் என்னோட ஃப்ரெண்டுடா." அப்படிங்கிற மாரி சொல்றான் பிரேமு. பேட் இருந்துட்டு, "இப்ப என்ன அவன் உன் கூட உன் வீட்டுக்கு வரப்போறான் அப்படிதானே? உங்க அம்மாக்கு அடுத்து அவங்க வீட்டுக்குள்ள வரதே சுத்தமா பிடிக்கவே பிடிக்காதே. அப்புறம் இவன் மட்டும் எப்படி?" அப்படிங்கிற மாரி பேட் வந்து பிரேம் கிட்ட சொல்ல, பிரேம் இருந்துட்டு, "அதெல்லாம் கிடையாது. எங்க அம்மாக்கு வேணா ரொம்ப பிடிக்கும். எங்க அம்மா சமைச்சு குடுக்குற எல்லா சாப்பாடையும் சாப்பிட்டுட்டு சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்குன்ட்டு ஐஸ் வச்சே எங்க அம்மாவ சமாளிச்சிருவான்." அப்படிங்கிற மாரி பிரேம் வந்து பேட் கிட்ட சொல்ல, பேட் இதெல்லாமே கேட்டுட்டு, "ஓ! அப்படியா? சரி ஓகே. அவன் என்னைக்காவது இங்க வந்து ஸ்டே பண்ணியிருக்கானா நைட்டு?" அப்படிங்கிற மாரி கேட்க, நம்ம பிரேம் இருந்துட்டு முதல்ல இல்ல அப்படிங்கிற மாரி சொல்லிடுறான். அப்புறம் யோசிச்சுட்டு, "ஆ ஒரு தாட்டி வந்து ஸ்டே பண்ணியிருக்கான். நீ எங்க ஸ்டே பண்ணியோ அதே இடத்துல தான் அவனும் தூங்கியிருக்கான்." அப்படிங்கிற மாரி சொல்ல, நம்ம பேட்டுக்கு பயங்கரமா கடுப்பாகுது. "இத ஏன்டா இப்ப என்கிட்ட சொல்ற? போடா நான் இங்கேருந்து கிளம்புறேன்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேட் வந்து பிரேம் கிட்ட கோச்சிட்டு அங்கேருந்து போக, நம்ம பிரேம் இருந்துட்டு, "டேய் இப்போ உனக்கு என்ன தான்டா ஆச்சு? ஏன்டா ஒரு மாரி வித்தியாசமா நடந்துக்கிற? உன்னோட இயர்ஃபோன் எடுத்துட்டு போலையா?" அப்படிங்கிற மாரி பிரேம் வந்து பேட் கிட்ட கேட்க, பேட் இருந்துட்டு, "எனக்கு ஒண்ணும் தேவையில்ல. நீயே வச்சுக்க நான் போறேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவன் கடுப்புல அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். நம்ம பிரேம்க்கு ஒண்ணுமே புரியல. இவனுக்கு என்னதான் ஆச்சு அப்படிங்கிற மாரி பார்த்துட்டு இருக்கான். நம்ம பேட் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும், அதாவது அவனோட ரூம்க்கு வந்ததுக்கு அப்புறமும் அதையே போட்டு ஓவரா திங்க் பண்ணிட்டே உட்காந்துருக்கான். அப்படியே நம்ம பேட்டுக்கு சின்னதா ஃப்ளாஷ்பேக் ஒண்ணு ஞாபகம் வருது. இவங்க 2 பேர் ஸ்கூல் படிக்கும்போது என்ன நடந்துச்சுன்ட்டு. அந்த ஸ்கூல்ல ஏதோ ஈவென்ட் வரப்போகுது போல. அந்த ஈவென்ட்க்கு இவங்க சாங்ஸ் பாடலாம் அப்படிங்கிற மாரி முடிவெடுத்திருக்காங்க. சாங்ஸ் பாடுறதுக்கு நம்ம பேட் வந்து ஏதோ ஒரு பழைய பாட்ட நம்ம பாடலாம் அப்படிங்கிற மாரி சொல்றான். ஆனா நம்ம பிரேம்க்கு அதுல இஷ்டமே இல்ல. நம்ம பிரேம்க்கு எப்படின்னா, அவனா எழுதி அத வந்து பாடணும் அப்படிங்கிற மாரி அவன் யோசிச்சுட்டு இருக்கான். இத வந்து நம்ம பேட் கிட்ட சொல்ல, பேட் இருந்துட்டு, "ஓ! அப்படியா? அப்பனா உன்னோட ஐடியாஸ் இருக்குல்ல, அந்த ஐடியாஸ் எல்லாம் சொல்லு எப்படி வேணும்?" அப்படிங்கிற மாரி நம்ம பேட் வந்து பிரேம் கிட்ட கேட்க, பிரேம் இருந்துட்டு சொல்றான் அவனோட ஐடியாஸ் எல்லாமேவும். அவன் சொல்ற எல்லா ஐடியாமேவும் இவங்க 2 பேர் சம்மந்தப்பட்டதா இருக்கு. அதாவது 2 பேரும் ஒண்ணாவே பிறக்கறது, 2 பேரும் ஒண்ணாவே வளர்றது, 2 பேரும் டெய்லி ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. 2 பேருமேவும் ஆனா பேசிக்கிறது கிடையாது. அப்படிங்கிற மாரி இவங்க 2 பேத்துக்கு உள்ள இருக்கிறது எல்லாத்தையுமே சொல்ல, நம்ம பேட்டும் கேட்டுட்டு, "டேய் இது அப்படியே நம்ம வீட்ல நடக்கிற மாரியே இருக்குடா." அப்படிங்கிற மாரி நம்ம பேட் வந்து பிரேம் கிட்ட சொல்ல, பிரேமும் இருந்துட்டு, "ஆமால்ல." அப்படிங்கிற மாரி பேசிட்டு இருக்கான். பேசியெல்லாம் முடிச்சுட்டு, "சரி ஓகே இதையவும் நம்ம சாங்ஸா ரெடி பண்ணிரலாம். இது நம்மளோட சாங்ஸ்." அப்படிங்கிற மாரி பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமேவும் நம்ம பேட் இப்ப அந்த பிரேஸ்லெட்ட வச்சு திங்க் பண்ணி பார்த்துட்டு இருக்கான்.
இவனுக்கு இங்கா பிரேமா அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பத்திலேயே இருக்கான் போல நம்ம பேட்டு. ஸோ ஒரு மாதிரி திங்க் பண்ணிகிட்டே இருக்கு. அப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு ஃபா வரா. ஃபா வந்துட்டு இவங்கிட்ட என்னடான்னா டம்ப்ளிங்ஸ் வேணுமா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க இவன் அமைதியாகவே இருக்கானா. இதை பார்த்துட்டு நம்ம ஃபா இருந்துட்டு என்னாச்சு உனக்கு என்னதான் பிரச்சனை ஏன் இப்படி அமைதியாகவே உட்காந்துருக்க அப்படிங்கிற மாதிரி ஃபா வந்து பேட் கிட்ட கேட்க பேட் எந்த ஒரு பதிலுமே சொல்லாமல் அந்த பிரேஸ்லெட்டை வச்சு கோலம் போட்டுக்கிட்டே இருக்கான். இதை வந்து ஃபா பார்த்துட்டு அந்த பிரேஸ்லெட்டை எடுத்துட்டு என்ன நீ இன்னும் இங்க பத்தி ஏதாவது திங்க் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கியா? நான் இங்க பார்த்ததுல இருந்து ஒரு விஷயம் சொல்றேன். இங்கு மத்த பொண்ணுங்க மாதிரிலாம் கிடையாது. அவங்க டோட்டலி வேற மாதிரி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. வந்து பேட் கிட்ட சொல்ல பேட்டும் இருந்துட்டு ஆமா எக்ஸாக்ட்லி. நம்ம தான் எல்லாத்தையுமேவும் அவகிட்ட டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம்ல. அவகிட்ட இருந்து எந்த ஒரு சிம்டம்ஸுமே தெரியவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி பேட் வந்து கிட்ட சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்க. பாவும் இதை கேட்டுட்டு நம்ம பேட் கிட்ட உன் இடத்துல நான் இருந்தேன்னா இன்னும் இங்குக்காண்டி நான் ட்ரை பண்ணிட்டே தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பேட் கிட்ட சொல்லிட்டு இந்த டம்ப்ளிங் சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி ஊட்டி விட ட்ரை பண்றா நம்ம ஆனா நம்ம பேட் இருந்துட்டு இல்லை எனக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சோகமாவே இருக்கான் பேட்டு. இருந்துட்டு பேட் கிட்ட என்ன உனக்கு வேற யாரையாவது பிடிச்சிருக்கா என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து பேட் கிட்ட கேட்க பேட் இருந்துட்டு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். இப்படி இவங்க 2 பேரு அதை பத்தி பேசிட்டு இருக்கிறதோட நான் எபிசோட் 5ல பார்ட் 1 வந்து இங்க நான் கம்ப்ளீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டையும் கொடுங்க. நான் உங்களை செகண்ட் பார்ட்ல பார்க்குறேன். பாய்.